பொதுவா இந்த மகாலய அமாவாசை கேட்குறது பித்ரு சாபம் உடையவங்க. குடும்பத்துல பல இன்னல்களை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த பித்ரு சாபம் வந்தா வரும். சோறு போடலையே, தண்ணி கொடுக்கலையேன்னு கேட்கிற ஏக்கம், அந்த சாபமும் அந்த குடும்பத்தை தான் வந்து இந்த பித்ரு சாபம் உடையவங்க அமாவாசை அன்னைக்கு அந்த முன்னோரை நினைச்சு, இப்படி சாபங்கள்லயே பலவிதமான சாபங்கள் இருக்கு. அந்த சாபத்தினால தான் குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறனால 100க்கு 100 தாத்தாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சாபம், பாவம் எல்லாமே இந்த பேரனுக்கு தான். அப்பா அம்மா இறந்தா அது தோஷமே, அதுக்கு நம்ம எந்த சாந்தியும் கொடுக்க வேண்டாம், முன்னோருக்கு சாந்தி கொடுக்கணும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அடுத்த மாதம் 2ஆம் தேதி அற்புதமான மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை எப்படி உருவாச்சு, இந்த மகாலய அமாவாசை யார் யாரெல்லாம் வழிபடணும், எப்படி இதை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறத சொல்கிறேன். பொதுவாக இந்த மகாலய அமாவாசை கேட்குறது பித்ரு சாபம் உடையவங்க. பித்ருனா முன்னோர் சாபம். முன்னோர்னா ஜாதக, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா, இப்படி முன்னோருடைய சாபம். அவங்க இறந்து ஒரு சாபத்தை விட்டு, அந்த சாபத்தினால ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறது, வீடு கட்டாம இருக்கிறது, நோய், கஷ்டம், கடன், பயம், தேவையில்லாத ஆவி தொல்லைங்க, சைத்தான் தொல்லைங்க, குடும்பத்துல பல இன்னல்களை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த பித்ரு சாபம் வந்தா வரும். பித்ரு சாபம் எப்படி வருது, நம்ம முன்னோரை கவனிக்கலன்னா, அதாவது 75 வயசு 3 மாசம் 13 நாள் உயிரோட இருந்துட்டா, அந்த ஜாதகருடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ சொர்க்கத்துல போய் சேர்ந்துருவாங்க. எடப்பட்ட வயசுல ஆக்சிடென்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டு, கொலை களவு, நோயில நொம்பலத்துல துர்மரணம் அடைஞ்சாங்கன்னா அந்த ஆத்மா போய் சேராது சொர்க்கத்துக்கு, காசிக்கே போய் சேராது. அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க பசி பட்னி தாகத்துல எனக்கு சோறு போடலையே, தண்ணி கொடுக்கலையேன்னு கேட்கிற ஏக்கம், அந்த சாபமும் அந்த குடும்பத்தை தான் வந்து பிடிக்கும். இப்படிப்பட்ட தருணத்துல இந்த மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதெல்லாம் பெரிய பெரிய அமாவாசைங்க. கடவுள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது காலையில சூரியன் உதயமாகி சாயந்தரம் மறைஞ்சிடும். ஒரு நாளும் ஒரு திதியும் நேரப்படி முறைப்படி நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அமாவாசை கேட்கறதும் பௌர்ணமி கேட்கறதும் எல்லாம் அந்தந்த நேரத்துல நம்மளுக்காக கடவுள் எந்த குறையும் இல்லாம அதை உதித்தும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படியாம்பட்ட ஒரு அமாவாசைய நம்ம முன்னோரை நினைச்சு சாமி கும்பிட்டு ஒரு படையல் போட்டு, அந்த படையலுக்கு தேவையான அவங்களுக்கு பிடிச்ச பொருள்களா வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம இந்த பித்ருக்கு பூஜை பண்றோம். பித்ரு தோஷம் எப்படி வருது, பொதுவா ஒரு ஜாதகர் இருக்காரு, அந்த ஜாதகருக்கு அப்பா இருப்பாரு, அப்பாவுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த ஜாதகருடைய தாத்தான்னு சொல்லக்கூடிய அமைப்பும் அப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2 பேருமே துர்மரணமா இறந்துட்டாங்கன்னா இந்த பையனுக்கு பித்ரு சாபம் வரும். அதாவது முன்னோர் சாபம். அந்த தாத்தாவை நல்லா குளிப்பாட்டி அவங்கள தெளிவு பண்ணி அவருக்கு தேவையான ஃபுட்டு, அவர்கிட்ட அன்பா பண்பா ஆசை பாசமா இருந்திருந்தோம்னா, இருந்து அந்த தாத்தா ஹார்ட் அட்டாக்லையோ நோயிலையோ இறந்தா சொர்க்கத்தை போய் சேர்ந்து. அப்ப அந்த தாத்தா பாட்டியுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம, அவங்க பாத்ரூம் போன ட்ரெஸ்ஸை துடைக்காம கழுவாம அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்கள திட்டி அவங்களுடைய சாபத்தை வாங்கிட்டார்னா இந்த ஜாதகர், அவரு இறந்தார்னா ஒரு சாபம் விட்டு போவார்.
அந்த சாபம் தான் பித்ரு சாபமா இவருக்கு வரும். தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு, தாத்தாவுடைய சொத்து அப்பாக்கு கிடையாது. அப்ப அந்த பேரன் தாத்தாவை மனப்பூர்வமா பரிபூர்ணமா நினைச்சு அவருக்கு தெளிவு பண்ணி கொடுத்தா இவனுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும், குழந்தை குட்டி பிறக்கும், வீடு வாசலோட தெளிவா வாழக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு. பொதுவா இந்த ஜாதகருக்கு அந்த பித்ரு சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஜாதகருடைய ராசிக்கு 5, 7, 9 சொல்லக்கூடிய ராசி கட்டத்திலேயோ, லக்னத்துக்கு 5, 7, 9 சொல்லக்கூடிய லக்னத்தோடைய கட்டமோ இல்லைன்னா, ஜாதகருக்கு துர்ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு கட்டத்துல, 6, 8, 10, 12 இந்த 4 இடத்துல ராகு கேதுவுடைய பார்வை இருந்துச்சுன்னா அவனுக்கு பித்ரு சாபம் இருக்கு. இல்ல நடப்பு திசையில ராகு திசை கேது திசை நடந்தாலோ, இல்ல நடப்பு திசையில புத்தி கேது புத்தி ராகு புத்தி நடந்தாலோ அந்த ஜாதகருக்கு முன்னோர் சாபம் உண்டு. அந்த முன்னோர் சாபத்தை சரி பண்றதுக்கு தான் நம்ம சாமிக்கு நல்லா படையல் போடுறோம். அந்த முன்னோருக்கு அந்த முன்னோருடைய போட்டோ வைக்கிறோம், பூ வைக்கிறோம், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அந்த அவங்களுக்கு தேவையான பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு, தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் தாத்தா, என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஆத்மா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சாப பாபம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சாபம் என்ன வந்து தாக்காம இது தெளிவாகி நீங்க மோட்சத்துல போய் அடைங்கன்னு சொல்லி ஒரே ஒரு படையல் மட்டும் போடுவோம். அந்த படையல போட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் வச்சு படையல் பண்ணுவோம். ஆனா இந்த பித்ரு சாபம் உடையவங்க அமாவாசை அன்னைக்கு அந்த முன்னோரை நினைச்சு இல்லாதவனுக்கு செருப்பு தானம் கொடுக்கணும், சால்வை தானம் கொடுக்கணும், அதாவது கம்பளி தானம் கொடுக்கணும், கொடை தானம் கொடுக்கணும், வஸ்திரம் தானம் கொடுக்கணும், சாப்பாடு தானம் கொடுக்கணும், ஒரு தண்ணி கொடுக்கணும். இப்படி இந்தந்த பொருள்களை அமாவாசை அன்னைக்கு இறந்த ஆத்மாக்கு முன்னோருக்கு படையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஜாதகர் செல்வ செழிப்பா உயர்ந்த நிலையில உச்ச நிலையில, அது அரசியலோ ஆன்மீகமோ கலைத்துறையோ எந்த துறையா இருந்தாலும் பிரகாசமா இருக்கக்கூடிய தன்மை இந்த முன்னோருக்கு தான் உண்டு. அந்த முன்னோர் தான் ராகு. இன்பமே செய்யக்கூடிய ராகு பலமா இருக்கணும்னா நீ உன் தாத்தாக்கு நல்லபடியான ஒரு வழிமுறைகளை பக்குவங்களை செஞ்சிருக்கணும். அந்த தாத்தாக்கு நீ பணிவிட பண்ணலைன்னா நீ உள்ளூருக்குள்ளேயே தான் ஓனாம் பிடிக்கணும். இப்படி அந்த தாத்தாக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை ஒழுங்கா பண்ணாதனால வீட்டுக்குள்ள இறந்த ஆத்மா வேற ஏதாவது ஒரு இறந்த ஆத்மா வீட்டுக்குள்ள வந்து கலகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நோயை ஏற்படுத்தி கொடுக்கும், துர்கிரகங்கள் துர்ஜந்துக்களை வீட்டுக்குள்ள வர வைக்கும். ஃபர்ஸ்ட் பாச்சா வரும், அப்புறம் பல்லி வரும், அப்புறம் பூரா வரும், எட்டுக்கை பூச்சிங்களா சுவத்துல இருக்கும், வீடு பாலடைஞ்சு போகும், இருட்டே வீடா இருக்க தோணும். இந்த மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடிய தோற்றம் வராது. ஜாதகத்துல ராகு கெட்டு போனான். ராகுன்னு கேட்கறது உங்க முன்னோர். அந்த முன்னோருக்கு சாந்தி கொடுக்கறதுக்கு தான் ஒரு மகாலய அமாவாசைய பெரிய அமாவாசை. இப்படி அமாவாசை திதியில நம்ம முன்னோரை நினைச்சு சாமி கும்பிட்டு முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில துன்பமே வராது. அதாவது நான் ஏன் தாத்தா பாட்டி இறந்த தாத்தா பாட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய அன்ன பிண்ட ஆகாரம், ஏதாவது குளக்கரை, ஏதாவது கடற்கரை, இப்படி நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இந்த பரிகாரத்தை செய்வாங்க. அதை முறையா பக்குவம் பண்ணி அந்த முன்னோர் சாபம், இப்படி சாபங்கள்லயே பலவிதமான சாபங்கள் இருக்கு. அந்த சாபத்தினால தான் குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறனால இதெல்லாம் சரி பண்ண ஒரு புரோகிதரை வச்சு ஒரு ஐயரை வச்சு நம்ம சடங்குகளை சாந்தி கொடுப்போம். இது ஐதீகம், வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது. ஆனா இறந்த வருஷத்துல திதியில கொடுக்கறது தான் பலன். இப்ப எங்க தாத்தா இந்த திதியில இறந்தாருன்னா அந்த திதி என்ன கிழமையில வருதோ எந்த நாள்ல வருதோ அன்னைக்கு தான் இந்த அன்னப்பிண்ட ஆகாரத்தை கொடுக்கணும். இது மகாலய அமாவாசை கேட்கிறோம். அமாவாசைக்கு பசியில இருப்பாங்க. ஆத்மா போய் சேர வேண்டிய இடம் சொர்க்கத்துல போய் சேரலன்னா, காசியில போயிட்டு சேரலன்னா, நடந்து போயிட்டு இருக்கும் போது துணி இல்லாம இருக்கும், பசி தாகத்தோட இருக்கும் போது அந்த பசினால உன் வீட்டுல நிப்பாங்க.
அவங்களுக்கு ஒரு அன்னப்பிண்ட ஆகாரம், ஒரு துணி எடுத்து, ஒரு தண்ணி எடுத்து கொடுத்து வச்சா அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கடத்த அமாவாசை. இது முன்னோருடைய சாபத்தினால வரக்கூடிய வினைதான் இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய பித்ருக்கு தர்ப்பணம். நீ உன்னுடைய தாத்தா பாட்டிய அன்பா அனுசரணையா அற்புதமா அனுவரிச்சுக்கிட்டு அவர் ஆத்மா பிரியமோடு உன் பார்வையில பிரிஞ்சிருந்தார்னா சொர்க்கத்துக்கு தான் போவாரு. பரிபூர்ண ஆயுசு 75 வயசு. இதே 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசுல இருக்கும்போது அந்த தாத்தாக்கு உங்களுடைய அப்பா அம்மா ஜாதகரு 3 பேரும் இது இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு கிடக்குது, இந்த ரொம்ப கஷ்டப்படுது, பாத்ரூம் போகுது, குளிக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லி அவர் மேல ஏதாவது ஒரு கோபத்தையோ அவங்கள அடிச்சோ அவங்க சொத்தை அபகரிச்சோ இருந்தா 100க்கு 100 தாத்தாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சாபம், பாவம் எல்லாமே இந்த பேரனுக்கு தான், அதாவது உங்க மகனுக்கு தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்கறது தெளிவான அமைப்புல முன்னோர்கள் தான் சிவனும் பார்வதியும். பொதுவா ராமர் வனவாசம் போயிட்டார். ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஆஞ்சநேயரையும் பார்த்துடுறாங்க, ஒரு நண்பனாவே ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீத்தை அம்மாவை ராவணன் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போனதுனால அந்த ராவணன் கிட்ட இருந்து சீத்தையை மீட்டு வரதுக்கு முன்னாடி அதாவது கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவியோட ஒற்றுமையோட இருக்கக்கூடியவனை அந்த ராவண கல்யாணம் ஆன பொண்ணை தப்பா நினைச்சிட்டான், அடையணும்னு நினைச்சிட்டான். இதோட விளைவுதான் ராமர் இலங்கைவர்மனை வதம் பண்ணிட்டாரு. அந்த வதம் பண்ணனால அவருக்கு வந்ததுதான் பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலதான் இன்னைக்கு பித்து பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ராமேஸ்வரத்துல போயிட்டு சிவலிங்கம் ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணி அதை சாந்தி கொடுத்தாரு. அப்ப நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டா, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஜாதகர் நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னா அந்த கொலை பண்ணும் போது வழியில துடிச்சுக்கிட்டு சாகும் போது எனக்கு அது சாபம் விடும். அதே போலத்தான் பித்ரு, முன்னோர் தான் தாத்தா பாட்டி நோயில கிடக்கும் போது அந்த நோயை பார்க்காம அவங்களுக்கு செலவு பண்ணாம நம்ம காசை மிச்சப்படுத்தணும்னா, ஏன்னா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நான் உங்களை வளர்த்து வாலிபமாக்கி இந்த வீடை கெட்டி கொடுத்த என்ன முடியாத நேரத்துல பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டு ஒரு சாபத்தை விடுவாங்க. அந்த சாபம் இறந்த ஒன்ன இங்க பழிச்சு. பொதுவாய் இந்த பித்ருவுடைய சாபம் இருக்குன்னு கேட்கறத நம்ம ஜாதக கட்டத்திலேயே ஈஸியா பார்த்துடலாம். இல்லைன்னா உங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியில பார்த்துடலாம். ஜாதகத்துடைய லக்ன கட்டத்திலையும் பார்க்கலாம். பித்ரு தோஷம் கேட்கறது 5, 7, 9. அப்பதான் 9ஆம் இடம் கேட்கறது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். லக்னத்துக்கு 9, ராசிக்கு 9லயும் ராகு கேதுவுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா, நடக்கிற தசை ராகு தசை கேது தசையா இருந்தா, நடக்கிற புத்தி ஏதாவது ஒரு புத்தியா இருக்கும் போது ராகு கேது புத்தியா இருந்தா பித்ரு தோஷத்துக்கு நீங்க ஆள்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நோய் வரும், தூக்கம் வராது, தேவையில்லாம கெட்ட ஆத்மா வரும், வயிறு வீங்கும், உடம்பு உப்புசமாகும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் முன்னோட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இதுக்குத்தான் இந்த மகாலய அமாவாசை. அமாவாசையிலேயே 3 அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த அமாவாசை தான் இது மகாலய அமாவாசை. அடுத்த மாசம் 2ஆம் தேதி எனக்கு கையெடுத்து கும்பிடுங்க. தாத்தா, தெரிஞ்சும் தெரியாம உங்களுக்கு நான் தப்பு ஏதோ பண்ணிட்டேன், உங்களை நான் கவனிக்கல, அதனால மன்னிச்சுக்குங்க, உங்க சாபம் பாவத்தை நீங்க ஏத்துக்கிட்டு சொர்க்கத்துல போய் சேர்ந்துன்னு சொல்லி அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு, நல்ல துணிமணி, படையல் போட்டு 4 பேருக்கு துணி, செருப்பு, வஸ்திரம் தானம் கொடுத்தீங்கன்னா இந்த சாபம் நிவர்த்தி ஆயிடும். இதுதான் இந்த பித்ரு சாபம். பித்ரு தோஷம் வர்றதுக்கு உண்டான சாபமே இதுதான். அதாவது ஜாதகருக்குத்தான் வரும். ஜாதகருடைய தாத்தா பாட்டியை வச்சுதான் பித்ரு தோஷம். ஜாதகருடைய அப்பா அம்மா இறந்துட்டா தோஷம் கிடையாது. அப்பா அம்மா இறந்தா அது தோஷமே கிடையாது. அதுக்கு நம்ம எந்த சாந்தியும் கொடுக்க வேண்டாம், முன்னோருக்கு சாந்தி கொடுக்கணும். அப்படி முன்னோருக்கு சாந்தி கொடுத்திருந்தா தான் உயர்ந்த நிலைக்கும் உச்ச நிலைமைக்கும் வரக்கூடிய தன்மை உண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவ கோத்திரம் உள்ளவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா
நம்ம தாத்தா இறந்துட்டாருன்னா அப்ப நம்ம உயிரோட இருந்தோம்னா இல்ல நம்ம அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த தாத்தா இறந்த 16வது நாள் எல்லாரையும் கூப்பிடுவோம். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். நல்ல தாத்தா போட்டோவை வச்சு படையில் போட்டு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வச்சு அந்த சாப்பாடெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கதவை மூடிட்டு போயிடுவோம். ஏன் தெரியுமா? அவர் சாப்பிடுவாருன்னு கேட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுவாரு. பல்லி ரூபத்துல பூச்சி ரூபத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு கேட்டு 16வது நாள் இறந்த 16வது நாள் நம்ம செய்வோம். அப்ப அந்த ஆத்மா முறையான அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல மரணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா போய் சேர்ந்துரும்.